வருவான். கூடு வீட்டு கட்டின வீடு நிலப்பொருளும் எல்லாம் அழிந்து போடும். கூடு வீட்டு உன் ஆவி போனான். உன் கூட யார் வருவா? மனைவி வருமா? மக வருவாளா? பிள்ளை வருவாளா? யார் வருவா? இல்லையா? இந்த கூடை விட்டு நம்ம ஆவி போயிட்டு அந்த கூடி அது மண்ணு, மண் கூடு. இது மண் கூடு. அதுதான் ஆண்டவர் அற்புதமாய் சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்து விடக்கூடாது. பிசாசுக்கு தெரியும் நீ பரலோகத்துக்கு போறது. அவன் மனிதனை வைத்து உனக்கு தடை பண்ணுவான். பணத்தை காட்டி தடை பண்ணுவான். இன்னைக்கு போ, உனக்கு 1000 ரூபாய் கூலி, சர்ச்சைக்கு போவாத, அன்னைக்குதான் வேலை வரும். வேணா அன்னைக்குதான் எல்லா நாளும் வீட்டில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன வரும்? வேலை ஒரு முடிவாங்க. வேண்டாம், லாபமா எனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் என் தேவனுக்காக நான் லீவ் போடுவேன். நான் கர்த்தரை ஆராதிப்பேன். என்னுடைய ஆலயத்தில் வந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவரை பாடுவேன் என்று அர்ப்பணிப்போடு இருக்கும்போது என்னதான் கஷ்டப்பட்டாலும் போகும்போதே ஒரு எட்டுமப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பிசாசு தாக்குதாக நம்மளை தாக்கி விட்டுடுவோம். அதனால யாருக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் அஞ்சக்கூடாது. இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ தெரியாது. நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க பழகணும். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. நம்மை படைத்த தேவனுக்கு தான் நம்ம பயப்படணும். மனிதனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வர வைத்து விடும். மனிதனுக்கு பயந்தே கண்ணியில விழுந்துடுவேன். கண்ணி என்பது திடீர்னு ஒரு ஆபத்து. கண்ணியில என்னதுப்பா, இப்படி தரமட்டமா இருக்கும், அது உள்ள புதர் நமக்கு தெரியாது. காலை வச்சுன்னா தொடுக்குன்னு உள்ள போயிடும். அப்போ அது என்னது? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவழைக்கும். திடீரென்று ஆபத்து வந்துடும். மனிதனுக்கு பயந்து நடக்கும் பொழுது திடீர்னு விபத்து வந்துடும். திடீர்னு என்ன வேணாலும் சம்பவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவதனுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடக்கும்போது ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டிக் கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால வேதம் சொல்லுங்க, பயப்படாத தேசமே, நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. அவர் சொல்றார் பாருங்க, அடுத்த வருஷம் சொல்றாரு, வனாந்தரத்துல அவர் சொல்ற வெளியில் மிருகங்கள் எல்லாம் பயப்படாதீங்க.